மும்பை. இந்த இடத்துல 2 விதமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஆகாயத்தையே தொடக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஃபுட்பாத்தில் தொலைஞ்சு சதிஞ்சு போன வாழ்க்கை. இந்த ஃபுட்பாத்தில் வாழக்கூடிய பல பேர் முக்கால்வாசி அப்பாவிகளாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் அவங்கள பெத்தெடுக்கிறாங்க, ஆனால் வளர்க்கறதில்ல. இந்த கதை 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2006வது வருஷம். ஒரு நாள் இந்த ஃபுட்பாத்தில் தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தாக்குதலை சந்திச்சாங்க. அது ஒரு விடுகதை மாதிரி இருந்தது. யார் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுன்னு குழம்பி போனாங்க. ஒருத்தங்க ரத்த காட்டேரியா இருக்குன்னாங்க. சில பேர் பேய் பேய்னு கத்த ஆரம்பிச்சாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் இதனால ஃபுட்பாத்தில் வாழ்றவங்களோட வாழ்க்கை நரகமாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுங்க. இது அந்த சூனியக்காரியோட வேலை தான். ஆனா நேத்து வரைக்கும் நிழல் தானே தெரிஞ்சது. இன்னைக்கு உயிரையே எடுத்துட்டாலே. இந்த பேய் பிசாசெல்லாம் நம்ப முடியாது. யாரை எப்ப எப்படி எல்லாம் கொல்லுன்னு தெரியாது. தலங்க அந்த பக்கம் போங்க போங்க போங்க. உள்ள போடுங்க. சரி, உங்க எல்லாருக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. இது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது? இல்ல சார், என் மனைவி கர்ப்பமா இருக்கா. நான் நேத்து ராத்திரி அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இந்த பசங்க எல்லாம் இந்த ஃபுட்பாத்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்கள கேட்டு பாருங்க. பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் இருக்கீங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரகு, சிங்கி, கைலாஷ், பக்கியா, மல்லு. ரகு, சிங்கி, உங்க 2 பேரையும் பார்த்தா யாராவது ரெட்ட பிறவின்னு சொல்லுவாங்களா என்ன? டோட்டலி டிஃபரண்ட். என்ன சொல்றீங்க? நீ தானே கேங் லீடர். நேத்து ராத்திரி என்ன நடந்தது நீயே சொல்லிரு. நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்தது? ஹலோ சில்ட்ர பார்ட்டி, மூளைய நல்லா கசக்கி புழிஞ்சு நேத்து நைட் இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்தது? எதுக்காக கத்துறீங்க சார்? நேத்து ராத்திரி நாங்க இங்க தூங்கிட்டு இருந்தோம். இருட்டுல எதையும் எங்களால பார்க்க முடியல. அப்படியா?
என்கிட்ட இவ்வளவு வெறப்பா பேசுறியா? என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? எப்ப என்கிட்ட பேசினாலும் தலையை குனிஞ்சுக்கிட்டு பேசு, இல்லன்னா உன் முழிய நோண்டி சில்லற பாட்டிக்கிட்ட கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? நாங்க எதுவுமே பார்க்கல, என்ன சொல்றது? என்ன சொல்றதா? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றேன். புரிஞ்சுதா? இந்த இடத்த விட்டு போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நீங்க எல்லாரும் போங்க, அவங்க வேலையை பாருங்க. ஏய் சொல்றேன்ல, போங்க. என்ன? நீ ரொம்ப அழுக்கா இருக்க. பல்ல விளக்குனியா? வாய் கொப்பளிச்சியா? இங்க வந்து உட்கார். வாங்க வாங்க, எடுங்க எடுங்க, 5-6 பிஸ்கெட் எடுங்க, 5 டீயும் வேணும். வாங்க வாங்க. ஏய் இங்க பாரு, பாக்கியா மல்லு ரகு, 7 ரூபாய் அவங்க பங்கா கொடுங்க. நீ குடுற, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? சரியா இருக்கு. இந்தா இந்தா, ஒண்ணு எடுத்துக்கோ. ஒண்ணுதான் எடுக்கிறேன். 7 ரூபாய் தானே கொடுத்தேன். கைலாஷனா, நான் உனக்கு கேட்கட்டுமா? இந்த நரேஷனா நான் யார் கொண்டு இருப்பா? ஏய் நீ அவனுக்கு சொல்லு. அதே நிழல் வந்துதான் அவனை கொண்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது யாரு? எனக்கு என்னமோ போலீஸ்காரியா இருக்கும்னு தோணுது. ஒருவேளை நம்ம இங்க தூங்குறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதான் அந்த போலீஸ்காரங்களுக்கு நம்ம தானே பணம் கொடுக்குறோம். எனக்கு என்னமோ கவர்மெண்ட் ஆளுங்க தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டேய் இங்க பாரு, உன் காதுல விழல. கைலாஷனா என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்ற மாதிரி அது பேய் தான், பேய். ஹே சிங்கியை பயமுடுத்தாத. டேய் இங்க பாரு, அது பேயா தான் இருக்கும். எனக்கும் அது பேய் மாதிரி தான் தோணுது. ஏய் சிங்கி, என்ன ஏற்கனவே நம்ம சோத்துக்கே கஷ்டப்படுறோம், உனக்கு என்ன மதுரை இந்தியா நினைப்பா? கைலேஷனா, மதர் இந்தியானா என்ன? ஏய் அவனுக்கு புரிய வைடா. ஏய் செடு மூஞ்சி வந்துட்டான். நீங்கெல்லாம் இங்க உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? பார்லிமெண்ட் வேலை நடக்குதா? டீ கடையில உட்காந்துட்டு வெட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? போய் வேலை பாரு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்க அண்ணன் தங்கச்சிங்க பாசம் எல்லாம் இங்க வேலைக்காகுது. இனில இருந்து வேற வேற சிக்னல்ல போய் பிச்சை எடுங்க. புரிஞ்சுதா? எத்தனை சிக்னலுக்கு போறீங்களோ அத்தனை சம்பாதியம். பண்டி அண்ணா, சிங்கி ரொம்ப சின்னவ. எங்க 2 பேரையும் ஒன்னா இருக்க விடுங்களேன். என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? என்ன உங்க அப்பன்னு நினைச்சியா? சொன்னதை மட்டும் செய், இல்லனா உன் காலை வெட்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன். போ. இங்க பாரு, இன்னில இருந்து நீ ஆதர்ஷ் நகருக்கு போகணும். இங்க பாரு சிங்கி, இன்னில இருந்து நீ லோகந்த் வாலாவுக்கு போகணும். நீங்க 3 பேரும், ஒருத்தர் 4வது பங்களா, ஒருத்தர் 7வது பங்களா. நீ அதே இடத்துக்கு போ. அண்ணா டீ போடுங்க. ரகு, அந்த பேய் ஒண்ணு என்ன எதுவும் செஞ்சிடாதுல்ல? நீ ஒன்னும் பயப்படாத சிங்கி, நான் தான் இருக்கேன்ல. அந்த பேயை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நீ தைரியமா போ.
ரகு 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 கைலாஷண்ணா 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 கம்முன்னு தூங்குடா. சிங்கி இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கைலாஷண்ணா கைலாஷண்ணா என்னடா சொல்லு. சிங்கி இன்னும் வரல. எந்திரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. எந்திரா. இங்க பார், அவ நடந்து வந்துட்டு இருப்பா. நடந்து வந்தா லேட் ஆகுமா ஆகாதா? தூங்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதே, நெழுப்பாத. இல்லண்ணா, எனக்கு என்னமோ அவன் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அவளுக்கு என்னமோ நடந்திருக்கு. என்னடா சொல்ற? என்ன என்ன என்னென்னமோ டைலாக்லாம் பேசிட்டு இருக்க? வாயை மூட்டு தூங்குடா. உண்மையா தானே நான் சொல்றேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அது எப்படியும் தெரிஞ்சிடும். அவளுக்கு என் உதவி தேவைப்படுது. நான் போறேன். இரு இரு இரு, நாங்கெல்லாம் உன் கூட வரோம். பக்கியா மல்லு, வாங்க போலாம். சிங்கி 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 நீ எங்க இருக்க? சிங்கி 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 அங்க போய் பார்க்கலாம் வாங்க. சிங்கி சிங்கி பாத்து. சிங்கி 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 ஏய் சிங்கி எங்க இருக்க? சிங்கி 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 சிங்கி. ஆ கைலாஷ் அண்ணா, இது சிங்கியோட வளையல். என்னது? இந்த மாதிரி வளையல் சிங்கி கிட்ட மட்டும் தான் இருக்குமா? வேற யாரதா கூட இருக்கலாம்ல? இதுல உன் தங்கச்சியோட பேர் இருக்கா என்ன? அண்ணா, நான் இத போன வாரம் தான் வாங்கினேன்னா. ஜோகேஸ்வரி ஸ்டேஷன்ல நான் இத சிங்கிக்காக வாங்கினேன்னா. சரி, சீக்கிரம் வா. சிங்கி.
ரகு வா விளையாடலாம். இங்க பாரு அம்மா கூட வந்திருக்காங்க. சிங்கி 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 கைலேஷண்ணா 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 நான் சிங்கியை பார்த்தேன். பெரிய முடி இருக்கிற பொம்பளை கிட்ட இருக்கா. பக்கியா மல்லு நான் சிங்கியை பார்த்தேன். அந்த பெரிய முடி இருக்கிற பொம்பளை கிட்ட இருக்கா. வாங்க போலாம். வாங்கண்ணா போலாம். ஐயோ ரகு, நீ ஏதாச்சும் கனவை கண்டிருப்ப. எங்க கண்ணுக்கு உன் தங்கச்சி எங்கேயுமே தெரியல. தூங்குடா. அந்த பேய் சுடுகாட்டுல தானே இருக்கும். வாங்கண்ணா எதுக்கும் ஒரு முறை அங்க போய் பார்க்கலாம். ரகு, மும்பைல எவ்வளவு சுடுகாடு இருக்கு தெரியுமா? அவ எந்த சுடுகாட்டுல இருக்கான்னு நம்ம போய் எப்படி தேடுறது? சொல்றதுக்கு இல்ல, கம்முன்னு படுத்து தூங்கு. எனக்கு என்னமோ ட்ரெயின் சத்தம் கேட்டுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். போலாம். ரகு ரகு, சொல்றேன்ல, மரியாதையே தூங்கு. இல்லைன்னா நாளைக்கு உன் தங்கச்சி தேட உடம்புல சக்தியே இருக்காது. படுத்து தூங்கு. நான் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். படுத்து தூங்கு போ. எல்லாம் தூங்குங்க. போலாம் வாங்கண்ணா. கைலாஷண்ணா ரகு 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 என்னை காப்பாத்து. ரகு 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 என்னை காப்பாத்து. ரகு ரகு என்னை காப்பாத்து. ரகு ரகு என்னை காப்பாத்து. என்னை விடு. நான் ரகு கிட்ட போகணும். என்னை விடு. என்னை விடு. என்னை விடு. என்னை விடு. நான் ரகு கிட்ட போகணும். சார், நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுல 20 ரூபாய் தினமும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். என் தங்கச்சியை தேடி கொடுங்க சார். அவ ஒரு சுடுகாட்டுல தான் இருக்கா. அதுக்கு பக்கத்துல இருந்து எனக்கு ட்ரெயின் சத்தம் கேக்குது. என் தங்கச்சியை தேடி கொடுங்க சார். அட உன் தங்கச்சி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்கேயாவது சிக்னல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பா. போ அங்க போய் தேடு. இங்க பாரு. இங்க வா. அந்த சுடுகாடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மும்பைல எத்தனை சுடுகாடு இருக்கு தெரியுமா? ஏதாவது டீடைல் தெரியுமா? இல்ல சார், இவன் அந்த சுடுகாட்டை கனவுல தான் பார்த்திருக்கான். அதோட சார், இவன் உண்மையதான் சொல்றான். இவன் எப்பவுமே உண்மையை தான் பேசுவான். சார், கொஞ்சம் உதவி செய்யுங்க சார். ப்ளீஸ் சார், இவன் தங்கச்சி கொஞ்சம் தேடி கொடுங்க சார்.
சிங்கி 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 பாபா சிங்கியை என் கண்ணில் காட்டுங்களேன். சிங்கி 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 Chinky! Chinky! Chinky? Chinky! 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 காப்பாத்துங்க! 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 யாராவது என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! விடு! என்ன விடு! 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 என்ன விடு! என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! என்ன விடு! என்ன விடு! ரகு! என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! டேய், ரகு, டேய். காப்பாத்துங்க! என்ன வா. விடு! டேய் என்னடா என்னாச்சு இங்க எப்படி விழுந்த? இந்த குப்பை பக்கத்துல யாரோ என்னை இழுத்தாங்க. என்னை இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சியா? ஏற்கனவே கைலாஷ் உன் கனவை கேட்டு மண்டை குழம்பி போய் உட்கார்ந்திருக்கான். மறுபடியும் ஆரம்பிச்சியா? நான் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சார். இது கண்டிப்பா அந்த பேய் தான். அதான் என் சிங்கியை இழுத்துட்டு போயிருக்கு. நான் சிங்கி கிட்ட நெருங்க கூடாதுன்னு அது விரும்புது. என் சிங்கியை காப்பாத்துங்க சார். வாய மூடு, அழுகிறத நிறுத்து. வா என் கூட வா, உட்காரு. 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 ரகு, பக்கிமாலு, எந்திரிங்க. ரகு, 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 ரகு. உட்கார்றா. ரகு, டே ரகு, உனக்கு என்ன ஆச்சு? நீ எங்க இருந்து வர? என்னன்னு சொல்லு. ஏன் அழுற ரகு? என்ன ஆச்சு? அந்த பேய் தான் என்ன புடிச்சு இழுத்துது. அது என்ன சிங்கி கிட்ட போக விட மாட்டேங்குது. அப்ப அது இங்க கூட வருமா? ஒருவேளை நம்ம எல்லாம் தூங்கிட்டா அது நம்ம எல்லாரையும் கொன்னுடும்ல. இல்ல, இன்னைக்கு நம்ம யாரும் தூங்க கூடாது. அந்த பேய் என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆமாண்ணா. வா.
எந்திரிங்க. கைலாசண்ணா, கைலாசண்ணா எந்திரிங்க. என்னாச்சு? அங்க பாருங்க, அங்க பேய். அங்க பேய் இருக்கு பாருங்க. எங்க? அதோ அங்க பாருங்க. எங்கடா? எங்க இருக்கு? அங்கதான், அங்கதான். அங்க நின்னுட்டு இருக்கு பாருங்க. அங்க பாருங்க. எங்க? அங்கதான், அங்க பாருங்க. ஆனா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அதோ அங்கதான் இருக்கு. அதோ அங்க இருக்கு. அங்கங்கனா எங்கடா? அங்க பாருங்கண்ணா. எங்க இருக்கு? எங்கடா இருக்கு? ஆ, ரகு. ஆ, ரகு. 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 ஏய், அங்கிருந்து தான் சத்தம் வருது. வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க. சிங்கி. 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 என்னடா இது? அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னே புரியலையே. பாக்கியா, பல்லு, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. நான் இந்த பக்கம் பாக்க. சரிண்ணா, சரி, போறோம். போங்க. போங்க, போங்க. சீக்கிரம் போங்க. கிடைச்சானா? இல்லண்ணா. என்னடா இது? இவன் எங்க போனான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. வாங்க, அங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, வாங்க. கைலாஷனா, அங்க பாருங்க ரகு. ரகு, வாங்க. ரகு, ரகு. வா. ரகு. 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 எந்திரி ரகு. ரகு, கண்ணு தர. பக்கியா, போ. எங்கேயாவது போய் தண்ணி கொண்டு வா. போ, சீக்கிரம்டா, போ. ரகு, எந்திரா. ரகு. ரகு, சீக்கிரம். ரகு, ஏந்திரா. எந்திரி, 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 எந்திரி. தகுடு பிஎம்சில எலிய சாகடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட டீம்ல சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்துதான் ராத்திரியில் அவர் இந்த வேலையை செய்வார். குறிப்பா குடிசைகள்லயும் சேரிகள்லயும் நிறைய எலிகளை பார்க்க முடியும். அந்த தகுடுக்கு மும்பைல இருக்கிற எல்லா சேரியும் எல்லா குடிசைகளும் அவருக்கு நல்லா தெரியும். உனக்கு அந்த கனவு எப்பத்துலேருந்து வர ஆரம்பிச்சது? சிங்கி காணாம போனதுல இருந்து. எனக்கு எத்தனை நாள்னு தெரியணும். நாலு எத்தனை நாளா வருது?
15 நாள் ஆச்சு. 15 நாளா? 15 நாள் முன்னாடி தான் பௌர்ணமி. முழு நிலவு தெரிஞ்சதுல? ஆமா. அதுக்கு ஆனா அவன் இறந்து 10 வருஷம் ஆச்சு. இது இது கண்டிப்பா அந்த அம்மா தான். அம்மாவா? எந்த அம்மா? எங்க இருக்கா? வா, என்ன காட்டு. அவளை நான் உடனே அரெஸ்ட் பண்ண. பாருங்க, அவளை துப்பாக்கியால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நான் சொல்ற கதை 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஒரு அழகான பொம்பளை அவங்க பொண்ணோட இந்த இடத்துக்கு வாழ வந்தாங்க. அவங்க புருஷன் சரியில்லை. அதனால பக்கத்து வீட்டுக்காரனோட காதல் ஏற்பட்டுடுச்சு. ஒரு நாள் அவ பொண்ணை வீட்டுல விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா அந்த ஆளு ரொம்ப மோசமானவன். இவளோட பணத்தையும் நகையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு பரிதாபமா அவ வீட்டுக்கு வந்து திரும்பி பார்த்தப்ப அவ புருஷன் அவ மேல இருந்த கோவத்தை அவங்க பொண்ணை கொலை பண்ணி பழி தீர்த்துக்கிட்டான். அவ ரொம்ப கஷ்டப்பட்டான். உடனே அவளும் தற்கொலை பண்ணி உயிரை விட்டுட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் அவளை பெரியம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்பையில இருந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை பௌர்ணமியில இருந்து இங்க வர ஆரம்பிச்சான். அதுவும் அவ பொண்ணை தேடுறதுக்கு. அப்ப எந்த பொண்ணாவது அவ பொண்ணு வயசுல தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைய அவ உலகத்துக்கு கொண்டு போயிடுவா. கண்ணே உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. அவ உலகத்துக்கா? அப்படின்னா அந்த குழந்தைங்களை கொன்னுடுவாளா? ஆமா. ஆனா எப்போ? சரியா 15 நாள் கழிச்சு அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை இன்னைக்குதான். அவ சிங்கியை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். சார், சிங்கி என்ன கூப்பிடுறா. வாங்க சார் போலாம். நான் ரகு கிட்ட போகணும், என்ன விட்டுடு. நான் ரகு கிட்ட போகணும், என்ன விட்டுடு. ரகு, சார், ஆ? இதுதான் அந்த சுடுகாடு. அப்படியா? இதுதான் அந்த குடிசையா? ஆமா, இதுதான் அந்த குடிசை. பக்கத்துல ஏதோ ட்ரெயினோட சத்தமும் கேட்டுச்சு. சிங்கி, 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 சிங்கி.
சிங்கி 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 இதுதான் அந்த இடம். இங்கதான் சார் நான் சிங்கியை பார்த்தேன். அது சிங்கியை இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்போ உன் சிங்கி எங்க போனா? ஒருவேளை அந்த அம்மா சிங்கிய கொன்னுட்டாலோ? இல்ல, அவன் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என் தங்கச்சியை தேடுங்க சார். ஆனா எங்கன்னு போய் தேடுறது? எங்க தேடுறது? சார், எனக்கு இன்னொரு இடமும் தெரியும். அந்த பிரிட்ஜ். அந்த அம்மா அங்கேருந்து குதிச்சு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரிட்ஜு கிட்ட தான் பிள்ளைங்களோட பிணம் கிடைக்கும். ரகு 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 நில்லு, ரகு. ரகு, என்னை விடு. நான் ரகு கிட்ட போகணும். என்னை விட்டு, என்னை விடு, என்னை விட்டு. நான் ரகு கிட்ட போகணும். விடு, என்னை விடு. சிங்கி, சிங்கி. ரகு, என்ன காப்பாத்து. ரகு, 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 ரகு ரகு ஏய், அம்மா, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் செய்றீங்க? என்னோட சிங்கியை விட்டுடுங்க. எனக்கு வேற யாருமே இல்ல. அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது. நாங்க 2 பேரும் தான் ஒண்ணா விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். அவளும் போயிட்டானா எனக்கு ராக்கி கட்ட கூட யாருமே இருக்க மாட்டாங்க. என் தங்கச்சியை விட்டுடுங்கம்மா. அவளை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. உன் குழந்தையதான் இழந்துட்ட. ஆனா ஏன் நீ இந்த அப்பாவி குழந்தைங்களோட உயிரை பறிக்கிற? என்ன விட்டுடு, விட்டுடுங்க. அம்மா, என்ன விட்டுடுங்கம்மா. நான் அண்ணா கிட்ட போறேன். நான் கண்டிப்பா படிப்பேன். நானே முகம் ஆரம்பிக்கிறேன். நானே பல்லு வலிக்கிறேன். என்ன போக விடுங்கம்மா. ரகுவை விட்ட வேற யாருமே இல்ல. என்ன போக விடுங்கம்மா.